இந்த நாள் ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிச்சது. ஆனால் முடிவில் க்ளீனிங், ஹாஸ்பிட்டல், மூவின்னு 3 விஷயம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு மினி வெக்யூம் கிளீனர் வாங்கினேன். ரொம்ப நாளாக சின்ன சின்ன டஸ்ட்டை க்ளீன் பண்ண ஒரு ஹேண்ட் கட்ஜெட் வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி இதை வாங்கிட்டேன். ஸ்மாலாக இருந்தாலும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம். என் பாடி ஃபுல்லாகவே முழுக்க ரேஷஸ் வர ஆரம்பிச்சிட்டு, அதனால் வீட்டில் இருந்து கெஸ் பண்ணாமல் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கிட்டு ஹெல்த் விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் இக்னோர் பண்ணக்கூடாது. அப்போது தான் இன்னொரு தடவை புரிஞ்சுது. தென் ஹாஸ்பிட்டல் விசிட்டெல்லாம் முடிச்சுட்டு மூட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்னு கருப்பு மூவி பார்க்க போனோம். டே ஃபுல்லாக சீரியஸாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மூவி டைம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ரொம்ப நாளாக ஆர்டர் பண்ணி இப்போ தான் வந்துட்டு இது என்ன இருக்குமென்னு கெஸ் பண்ணி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுறேன். பண்ணுவோம். எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஃப்ரீயாக ஒரு இதே மாதிரி சம்மந்தம் இருந்தாங்க. அதுவும் இருந்தாலும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் அது வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கு மேலே வந்து அந்த கார்னேஷனும் அதே மாதிரி பட்டன் வரும், அது மாதிரி இருக்கும். அப்போ அதில் வந்து உறிஞ்சு வந்துட்டப்ப அதில் உள்ளே இருக்கிற இதெல்லாம் தெரிய வைக்கிறதால அறியணுமா இருக்குது. அதனால் இதோட பண்ணி ரொம்ப நாளாக இது வேண்டாம்னு எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ அதை கண்டுபிடிச்சிங்களா? என்னன்னு கண்டுபிடிக்கல. ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. இதுதான் ஆர்டர் பண்ணலாம். இது வந்து ஸ்டாண்டி காப். இது வந்து என்னென்னா, நான் ஆர்டர் பண்ண கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி தான் வேணும். எனக்கு வந்து மொத்தமாக சேர்த்து 3025 ரூபா. தெரியுமா நினைக்கிறேன், 3025 ரூபா. இது பெய்ட் ப்ரொமோஷன் ஒன்றுமே இல்லை. ஆனால் இதை நான் டிக்டாக்ல தான் பார்த்து வேண்டாம். அந்த கடையோட பேரும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். பட் இதை விட குறைவாகவும் இருக்குது. இதை விட குறைவாகவும் அந்த கடை டிக்டாக்ல வந்து பார்த்து 2500 தான் இருக்குது. அதை பார்த்துட்டு தான் அவசரப்பட்டு வேண்டிட்ட மாதிரி விஷயம். பட் இட்ஸ் ஓகே. ஆனால் நிறைய இடத்துல வந்து பிளேனாக இருக்கிறது விலை குறைவாக இருந்தது. 1600 அப்படியெல்லாம் இருந்துச்சு. அது எவ்வளோ அந்த ஹோல்சேல் ப்ரைஸாக நார்மல் ப்ரைஸாக எனக்கு தெரியலை, பார்த்தேன். ஆனால் இது வந்து ஃப்ளோரல், அதனால தான் விலை குறை. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதில் பிங்க் கலர் அதெல்லாம் இருந்துச்சு. அந்த நிறைய பிங்க்கெல்லாம் வந்து டார்க் பிங்க் மாதிரி அப்படியே இருந்துச்சு. இது வந்து பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதனால தான் இதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட வந்து இந்த ஸ்டோவோட இதுவும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு இதை யூஸ் பண்ணாலும் எனக்கு தெரியாது. பட் பார்ப்போம். நான் இது மூட்டை மாதிரி தான் வரும்னு நினச்சேன். அப்படின்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. கிடைச்சி கொஞ்சம் சந்தோஷம். எனக்கு நார்மலாக அந்த இதில் இப்படி இதில் வந்து குடிக்கணும். இது வந்து நார்மலாக வந்து இல்லை டம்ளர் நார்மலாக வந்து இல்லையா. இது வந்து டார்க் பிங்க் கலரில் இருந்துச்சு, அது எனக்கு பிடிக்கல.
இந்த கலரில் இருந்தது பிடிச்சிருந்தது. ஆனால் இதை விட நல்ல கலர்ஸும் வந்துச்சு. அந்த பிளாக் கலரில் அந்த ரேடியன் மாதிரி இருந்தது பிடிக்கல. அந்த ஸ்டிச்சு டிசைன் இருந்ததெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விலை கூடவும் போட்டுருந்துச்சு. சிலது வந்து 4000 அப்படி போட்டுருந்தாங்க. இதுதான் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு பார்க்க. நான் எடுத்தேன். அது எடுத்து நான் ஆர்டர் பண்ண அப்புறம் தான் இன்னொரு கடையில் 2500 பார்த்தேன். பார்த்துட்டு சேர் ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி நல்ல யூஸ்ஃபுல் நல்ல வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு நாளில் மினி வேக்யூம் கிளீனர் வாங்கினது, ஹாஸ்பிட்டல் போனது, கருப்பு மூவி பார்த்தது, என்ன ஒரு ரேண்டம் டே. இப்படியே டே டு டே வ்ளாக்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அண்ட் ஆல்சோ அந்த வேக்யூம் கிளீனர் பற்றி சொல்லணும்னா அது வந்து கொஞ்ச நாள் நீங்கள் சார்ஜ் போடாமல் வச்சுருந்தாலே பழுதாகிடுது. ஸோ மேபி நான் வேண்டதான் டிஃபால்ட்டாக என்னன்னு தெரியலை. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் யோசிச்சு வாங்குங்க. தேங்க்யூ. பாய்.